அவர் வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார். ஆமென். சொன்னதை செய்கிற தேவன் நம் தேவன். நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடி அவரை துதிக்கலாம். கைகளை தட்டி உற்சாகமாய் வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார். வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார். சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார், செய்யாத ஒன்றையுமே சொல்லவே மாட்டார். சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார், செய்யாத ஒன்றையுமே சொல்லவே மாட்டார். அவர் வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார். சொல்லுவோமா? அவர் வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார். பார்த்தாச்சு, வயசு ஆகி போச்சு, கர்ப்பம் செத்து போச்சு, கண்ணீரும் பெருகி போச்சு. கொடுத்து பார்த்தாச்சு, வயசு ஆகி போச்சு, கர்ப்பம் செத்து போச்சு, கண்ணீரும் பெருகி போச்சு. போவாரோ, சொன்னதை மறந்து போவாரோ, சொன்னவர் செய்யாமல் போவாரோ, சொன்னதை மறந்து போவாரோ. அவர் வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார். சொல்லுவோமா? அவர் வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார். சொன்னதை செய்வார், சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார், செய்யாத ஒன்றையுமே சொல்லவே மாட்டார். சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார், செய்யாத ஒன்றையுமே சொல்லவே மாட்டார். ஜெபித்து பார்த்தாச்சு, நாட்களும் ஓடி போச்சு, நெருக்கம் கூடி போச்சு, கண்ணீரும் பெருகி போச்சு. ஜெபித்து பார்த்தாச்சு, நாட்களும் ஓடி போச்சு, நெருக்கம் கூடி போச்சு, கண்ணீரும் பெருகி போச்சு. ஜெபத்தை கேட்காமல் போவாரோ, பதிலை அனுப்பாமல் இருப்பாரோ. ஜெபத்தை கேட்காமல் போவாரோ, பதிலை அனுப்பாமல் இருப்பாரோ. அவர் வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார். சொல்லுவோமா? அவர் வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார், சொன்னபடி. அவர் வாக்கு பண்ணுவார், அவர் வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார். வாக்கு பண்ணுவார், வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார். சொன்னதை செய்வார், சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார், செய்யாத ஒன்றையுமே சொல்லவே மாட்டார். சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார், செய்யாத ஒன்றையுமே சொல்லவே மாட்டார். கொடுத்து பார்த்தாச்சு, வயசு ஆகி போச்சு, கர்ப்பம் செத்து போச்சு, கண்ணீரும் பெருகி போச்சு. கர்ப்பம் செத்து போச்சு, கண்ணீரும் பெருகி போச்சு. சொன்னவர் செய்யாமல் போவாரோ, சொன்னதை மறந்து போவாரோ, சொன்னவர் செய்யாமல் போவாரோ, சொன்னதை மறந்து போவாரோ. அவர் வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார், சொன்னபடி. எல்லாரும் சேர்ந்து உற்சாகமாய் வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார், சொன்னபடி செய்து. வாக்கு பண்ணுவார், வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார்,
ஒன்றையுமே சொல்லவே மாட்டார். சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார், செய்யாத ஒன்றையுமே சொன்னதை செய்வார். ஓ, செய்யாத ஒன்றையுமே சந்தோஷமாய் உற்சாகமாய் சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார். சொல்லுவோமா? சொன்னதை செய்வார், சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார், செய்யாத ஒன்றையுமே. ஓ, சொன்னதை செய்வார், செய்வதை ஓ செய்யாத. அவர் வாக்கு பண்ணுவார், அவர் வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார். நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? குரலை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி, விசிட் பண்ணுவார். சொன்ன அவர் வாக்கு பண்ணுவார், அவர் வாக்கு பண்ணுவார், அவர் விசிட் பண்ணுவார். சொன்னபடி அவர் வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார். சொன்னபடி வாக்கு பண்ணுவார், அவர் வாக்கு பண்ணுவார். ஓ, சொன்னபடி வாக்கு பண்ணுவார், வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார். சொன்னபடி செய்து சொன்னதை செய்வார், சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார், செய்யாத ஒன்றையுமே சொல்லவே மாட்டார். சொன்னதை செய்வார். ஓ, சொல்லுவோமா? சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார். திரும்ப 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 சொல்லுவோமா? சொன்னதை செய்வார், சொன்னதை செய்வார், திட்டமிட்டதை செய்வார், கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்றுவார். ஓ, சொன்னதை செய்வார், கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்றுவார். சொன்னதை செய்வார், கைகளில் கொடுத்ததை நடத்தி முடிப்பார். சொல்லுவோமா? சொல்லுவோமா? சொன்னதை செய்வதை சொல்வார். அவர் வாக்கு பண்ணுவார், அவர் வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார். சொன்னபடி செய்து முடிப்பார். அவர் வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார். சொன்னபடி வாக்கு பண்ணுவார், வாக்கு பண்ணுவார். உங்களை விசிட் பண்ணுவார், உங்களுக்கு வாக்கு பண்ணுவார். வாக்கு பண்ணினதை செய்து முடிப்பார். சொன்னதை செய்வார், சொன்னதை செய்வார். ஓ, சொல்லவே மாட்டார். சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார், செய்யாத ஒன்று சொல்லவே மாட்டார். கைகளை தட்டி அப்பா, வாக்கு பண்ணின நீங்க விசிட் பண்ணுவீங்க. ஓ, எங்கள் குடும்பங்களை விசிட் பண்ணுவீங்க. அப்பா, நீங்க வருவீங்க. ஆண்டவரே, நீங்க இருப்பீங்க, நீங்க செய்து முடிப்பீங்க. ஓ, நீங்க செய்து முடிப்பீங்க. ஓ, நீங்க செய்து முடிப்பீங்கப்பா. ஓ, சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார். ஓ, அவர் செய்வதை மட்டும்தான் சொல்லுவார். உங்களுடைய வாழ்க்கையில் அவர் சொன்ன அனைத்தையும் செய்வார். ஓ, அவர் செய்வதை மட்டும்தான் சொல்லுவார். அப்படியே கைகளை உயர்த்தி அவரை பார்த்து, அப்பா அப்பா, சொன்னதை செய்கிற தேவனே, ஓ, சொன்னதை செய்கிற தேவனே என்று சொல்லுவோமா? சொன்னதை செய்கிற தேவனே, உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் அப்பா, உம்மை உயர்த்த வந்திருக்கிறோம், உம்மை போற்ற வந்திருக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து புகழ்ந்து பாடுவது நல்லது, அது இனிமையானது, ஏற்புடையது. உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது, அது இனிமையானது, ஏற்புடைய. நன்முறை சொல்லுமா? உம்மை புகழ் பாடுவது
சொல்லுவோமா? எதிரியை அடக்க சொல்லுவோமா? ஓ எதிரியை அடக்க பாதை. ஓ you are the same. எதிரியை அடக்க பகைவரை ஒடுக்க பாதங்கள் வாயிலே ஓடி பாதங்கள் வைக்கிறையா. எதிரியை அடக்க சொல்லுவோமா? எதிரியை அடக்க பகைவரை ஒடுக்க you are the same. எதிரியை ஓ பகைவரை ஒடுக்க ஓ you are the same. உந்தன் திருநாமம் உந்தன் திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது. ஓ உயர்ந்தது அப்பா. உந்தன் திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது. உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது. அது இனிமையானது, ஏற்புடையது. உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது. அது இனிமையானது, ஏற்புடையது. அப்பா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி. ஆண்டவரே இந்த வேளையிலும் பாடல்கள் வைத்தீரையா பாலகர் நாவிலே. ஆண்டவரே ஒவ்வொருத்தர் நாவிலும் நீங்க வைப்பீங்க. சிறு பிள்ளைகள், வாலிபர்கள் அனைத்து வாயிலும் பாடல்கள் வைப்பீர். எதிரியை அடக்க பகைவரை ஒடுக்க இவ்வாறு செய்தீரையா. ஆண்டவரே பாடல்களை பாடும் ஆராதிக்கும் ஒரு ஜனமாய் நாங்கள் இருக்க போகிறோம். ஆராதிக்கிற பிள்ளைகளாய், வாலிப பிள்ளைகளாய் நாங்கள் இருக்க போகிறோம். ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஆண்டவரே உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லதப்பா. ஆண்டவரே இந்த நேரத்தில் இந்த கிருபையை நீங்க எங்களுக்கு தந்ததற்காக நன்றி. இங்க மட்டும் இல்லப்பா, எங்கள் குடும்பங்கள்ல, எங்க வீடுகள்ல ஒவ்வொரு நாளும் உம்மை புகழ்ந்து பாடுகிற ஒரு ஜனமாய் நாங்கள் இருக்க வேண்டும். பிரசனத்திற்காக நன்றி. உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களுடன் பேசுங்க. ஆமென், ஆமென். இந்த வேளையில் நாம் சேர்ந்து கர்த்தருடைய வேதத்திலிருந்து ஒரு பகுதியை படிக்கலாம். உபாகமம் 9ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நம்ம படிக்கலாம். உபாகமம் 9:9 நாம் சிந்திக்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கங்க. உபாகமம் 9:9. கர்த்தருடைய வார்த்தையை பாருங்கள். கர்த்தர் உங்களோட பண்ணின உடன்படிக்கை பலகைகளாகிய கற்பலகைகளை பெற்றுக்கொள்ளும்படி நான் மலையில் ஏறினபோது 40 நாள் இரவும் பகலும் மலையில் தங்கி அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இருந்தேன். நான் உங்களோடு பண்ணின உடன்படிக்கை பலகைகளாகிய கற்பலகைகளை பெற்றுக்கொள்ளும்படி நான் மலையிலே ஏறினபோது 40 நாள் இரவும் பகலும் மலையில் தங்கி அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் 40 நாள். மோசே பாருங்க, இது படித்தா நல்லா இருக்கு. கற்பலகைகளை பெற்றுக்கொள்றதுக்காக மலையில் ஏறுறாரு. மலைக்கு போனால் அங்கே கர்த்தர் எவ்வளோ நாள் உட்கார வைக்கிறாரு? ஒரு கற்பலகையை கொடுத்து அனுப்புறதுக்கு எவ்வளோ நாள்? 40 நாள். உட்காருப்பா, பேசாமல் இரு, நான் மெதுவாக தான் கொடுப்பேன். 40 நாள் நீ என்ன பண்ணணும்? இருக்கணும். 40 நாள் என்ன இல்லை? சாப்பாடு இல்லை, தண்ணியும் இல்லை. நம்மளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? ஆண்டவரே கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நான் கீழே போயிட்டு ஒரு ஒட்டகத்தை பிடிச்சி தண்ணி எடுத்துக்கிட்டு சாப்பாடெலாம் ஒட்டகத்து மேலே வச்சு எடுத்துக்கிட்டு என்ன பண்ணிடுறேன், வந்துட்டு 40 நாள் என்ன
80 நாள் கூட இங்கேயே என்ன பண்ணுறேன், உட்காந்துக்கிட்டு இருக்கிறையா அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? ப்ரிப்பேர்டாக வரலையா ஆண்டவரே? இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க, இப்படியே உட்காருங்க, 40 நாள் இங்கேயே ஜெபம் பண்ணலான்னா எப்படி உட்காந்துருப்பீங்களா? அப்படி தானே அது. கர்த்தர் மலைக்கு வா அப்படின்னு கூப்பிட்டாரு. மலைக்கு வானா 40 நாள் உட்கார வச்சுருப்பாருன்னா தெரியுமா என்ன? மாற்று துணி எடுத்துகிட்டு போயிருக்க மாட்டார். எப்படி யோசித்து பாருங்க. மாற்று துணி இருந்திருக்காது, கையில் சாப்பாடு இருந்திருக்காது, தண்ணி இல்லை. 40 நாள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறார் பேசாமல்? அதனால தான் கர்த்தர் சொல்லியிருப்பார்னு நினைக்கிறேன், மோசையை போல் சாந்த குணம் உள்ள ஒருத்தனும் பூமியில் இல்லைன்னு. அதனால தான் சொல்லியிருப்பார். நானாக இருந்தால் டென்ஷன் ஆகிட்டு இருப்பேங்க. என்ன இது, மலைக்கு வான்னு கூப்பிட்டுட்டு சோறு தண்ணி இல்லாமல் மாற்றுறதுக்கு துணி கூட இல்லை. எங்கே போய் குளிக்கிறது? நான் குளிக்க வேணாமா, குடிக்க வேணாமா, சாப்பிட வேணாமா? என்ன இது, நான் பைத்தியமா? நான் இப்படி கூப்பிட்டு உட்கார வச்சுட்டாரே கர்த்தர். கோவம் வந்திருக்குமா வந்திருக்காதாங்க? நியாயமாக பேசுங்க. சும்மா ரொம்ப நல்லவங்க மாதிரி பேசக்கூடாது. நல்லவங்கெல்லாம் யாரும் கிடையாது. நம்ம எனக்கு வந்துட்டு இருக்கோம், ஐயோப்பா இது என்ன இது, இப்படி பண்ணிட்டாரே கர்த்தர் அப்படின்னு நமக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு இருக்கோம். ஆனால் கர்த்தருடைய தாசன் ஆகிய மோசே பாருங்க, நான் மலையிலே தங்கி 40 நாள் இரவும் பகலும் மலையில் தங்கி. அப்போ தங்கிறதுக்கு ஏதாவது எடுத்துகிட்டு போயிருப்பார், தலையணை பாயெல்லாம்? சொல்லுங்க. தலையணை இல்லை, பெட்ஷீட் இல்லை, பாய் இல்லை, விரிச்சு படுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை, குடிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, குளிக்கிறதுக்கு வசதி இல்லை, மாற்று வஸ்திரம் எதுவுமே இல்லை. ஃபஸ்ட் டைம் மலைக்கு கூப்பிட்டுருக்கிறார் கர்த்தர். எதுவுமே தெரியாமல் இவர் பாட்டுன்னு என்ன பண்ணிட்டாரு? கர்த்தருடைய காரியத்தில் மண் மாதிரி இருக்கணும், கோபமே வரக்கூடாது. கர்த்தருடைய காரியத்தில் எப்படி இருக்கணும்? ஆமாம். மண்ணுக்கு கோபம் வருமா? பாட்டுன்னு எங்கே கொட்டி வைக்கிறோமோ அங்கே என்ன பண்ணோம்? கிடக்கும். ஊழியத்துலலாம் நிறைய பேர் கோபம் வரும். என்ன ஊழியம், சரியான நேரத்துக்கு வர மாட்டேங்கிறாங்க, சரியாக செய்ய மாட்டேங்கிறாங்க, சரியாக. ஏங்க, ஊழியம் செஞ்சால் தான் அது என்னன்னு தெரியும். ஊழியம் செய்யாமல் அது விளங்கவும் விளங்காது, எவ்வளோ சொன்னாலும் அது புரியாது. அப்போ எப்படி இருக்கணுமா கர்த்தருடைய காரியத்தில்? பேசாமல் இருக்கணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சபைக்கு வந்தோமா பேசாமல் இருக்க வேண்டியது தான். ஊழியத்துக்கு போனோமா பேசாமல் இருக்கணும். சாப்பாடு கிடைச்சா என்ன பண்ணணும்? சாப்பிடணும். இல்லைன்னா என்ன பண்ணணும்? பட்னியாக இருக்கணும். நாங்கள்லாம் அப்படி தாங்க இருந்திருக்கிறோம். நான், எங்கள் அம்மா, மனைவி எத்தனையோ நேரம் தண்ணியை குடிச்சிட்டு, கஞ்சியை குடிச்சிட்டு, அந்த வடித்த சாதம் தண்ணியை குடிச்சிட்டு பேசாமல் படுத்து கிடந்துருக்குறோம். நமக்கு என்ன அப்போல்லாம் பிரியாணி கூப்பிட்டு கொடுக்கறதுக்கு அப்படியா இருந்தாங்க? இப்போ கூப்பிட்டு எல்லாம் பிரியாணி கொடுக்குறாங்க. அப்போ யார் கொடுத்தா பிரியாணி? பிரியாணியை கண்ணால் பார்க்குறதே எங்களுக்கு அதிசயமாக இருந்ததுங்க ஒரு காலத்தில். 40 நாள் புசியாமலும் குடியாமலும் இருந்தேன். அப்பொழுது தேவனுடைய விரலினால் எழுதியிருந்த 2 கற்பலைகளை கர்த்தர் என்னிடத்தில். கர்த்தர் யாருக்கிட்ட ஒரு பெரிய விஷயத்தை ஒப்பு கொடுப்பார்னா, யார் கர்த்தரை எந்த கேள்வியும் கேட்காம, அவர் வான்னா போவாங்க, அவர் வான்னா வருவாங்க, போன்னா போவாங்க, இருன்னா இருப்பாங்க, செய்யினா செய்வாங்க, செய்யாதன்னா செய்ய மாட்டாங்க, சாப்பிடுனா சாப்பிடுவாங்க, சாப்பாடெல்லாம் பேசாமல் என்ன பண்ணுவாங்க? உட்காந்துருப்பா. ஐயோ ஆண்டவரே பசிக்குதே பசிக்குதே, காக்காவை அனுப்பு கேட்டாரா? எலியாவுக்கு பிறகு வந்திருந்தாருன்னா ஒரு வேளை கேட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன் நான். எலியாவுக்கு முன்னாலேயே வந்துட்டார்ல, கேட்டிருக்கலாம், மன்னாவா அனுப்பியா மன்னாவா அனுப்பியா அப்படின்னு கேட்டிருக்கலாம். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாவம் பார்த்து மன்னாவை அனுப்புகிறாரு. நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லைங்க. அதாவது உங்களை விட ஒரு படி கடினமான சூழலில் தான் ஊழியக்காரங்களை நடத்துவார் கர்த்தர். உங்களை விட ஒரு படி கடினமான சூழ்நிலையிலையும், உங்களை விட ஒரு படி தியாக சூழ்நிலையில், உங்களை விட ஒரு படி நெருக்கடியான சூழ்நிலையில் தான் ஊழியக்காரங்களை நடத்துவாருங்க. நீங்கள் ஊழியக்காரங்களோட உங்களை என்ன பண்ணிக்கவே முடியாது, கம்பேர் பண்ணவே முடியாத அளவுக்கு வித்தியாசமாக நடத்திக்கிட்டு போவார்.
ஆசீர்வாதங்கள்லையா, கஷ்டங்கள்லையா, கடினமான காரியங்களில் கூட அப்படி தான் கர்த்தர் நடத்துவார். அதனால் பாருங்கள், இவன் கையில் ஒப்பு கொடுக்குறார். ஏன் ஒப்பு கொடுக்குறாரு? சரி, இவ்வளோ பொறுப்பு இருக்குது இவனுக்கு, இவ்வளோ பொறுமை இருக்குது இவனுக்கு, இவ்வளோ பொறுமையாக இருக்கிறான் அப்படின்னு கர்த்தர் அவன் கையில் ஒப்பு கொடுத்தாரு. சபை கூடி இந்த நாளில் கர்த்தர் மலையில் அக்கினி நடுவில் இருந்து உங்களுடனே பேசின வார்த்தைகளின்படியே அதில் என்ன பண்ணார்? இரவும் பகலும் 40 நாள் முடிந்து கர்த்தர் அந்த உடன்படிக்கையின் 2 கற்பலைகளை கொடுக்கிற போது கர்த்தர் என்னை நோக்கி, நீ எழுந்து சீக்கிரமாக போ, எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். நான் அவர்களுக்கு விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாக விட்டு விலகி வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகத்தை தங்களுக்காக உண்டாக்கினார்கள் என்றார். பின்னும் கர்த்தர் என்னை நோக்கி, இந்த ஜனங்களை பார்த்தேன், அது வணங்கா கழுத்துள்ள ஜனம். நான் அவர்களை அழித்து அவர்கள் பேரை வானத்தின் கீழ் அற்றுப்போக பண்ணும்படி நீ என்னை விட்டுவிடு, அவர்களை பார்க்கல உன்னை பலத்ததும் ஜனம் பெருத்ததுமான ஜாதியாக்குவேன் என்றார். மோசே ரொம்ப பொறுமையாக இருக்கிறாரு. ஜனங்க என்ன பண்ணுறாங்க? ரொம்ப அவசரப்படுறாங்க. அவங்களுக்கு அவசரம் என்ன? இப்போ தங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்கள் வேண்டும். மலையிலையும் ஏற முடியாது. ஏன் ஏற முடியாது? அங்கே கர்த்தர் இருக்கிற ஏறினா செத்து போயிடுவாங்க. மோசேக்கும் என்ன ஆச்சுன்னு தெரிய மாட்டேங்குது. மோசே எப்போ வருவார்னோ தெரியல. இப்போன்னா ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ், எஸ்எம்எஸ் ஏதாவது போட்டிருக்கலாம். எப்போயா வருவீங்க, போயிருக்கீங்க, லேட் ஆகுமாயா அப்படின்னு கேட்டிருக்கலாம். அவரும் பதிலில் வாட்ஸ்அப்பில் நமக்கு என்ன பண்ணியிருப்பார்? வர வெயிட் பண்ணி எப்போ வருவேன்னு தெரியல, ஆனால் வந்துடுவேன் சீக்கிரம் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஒன்றும் பண்ண முடியாது. கர்த்தர் பாருங்கள், இந்த ஜனங்களுக்கு ஒரே அவசரம். கர்த்தர் இப்போ என்ன சொல்கிறார்? நீ எழுந்து சீக்கிரமாக போ. அது நீங்கள் 40 நாள் உட்கார வைக்காமல் சீக்கிரம் அனுப்பியிருந்தா இது இங்கே நடந்திருக்காதுல்ல. அதாவது 2 பக்கமும் கர்த்தர் சோதிக்கிறாருங்க. ஒரு பக்கம் இவனை சோதிக்கிறாரு, இன்னொரு பக்கம் அந்த ஜனங்களை என்ன பண்ணுறாரு? சோதிக்கிறார். ஏன் கொஞ்சம் கவனமாக இருங்க. கர்த்தர் எப்படிப்பட்டவர்னா, ஒரு பக்கம் நம்மளை என்ன பண்ணுவார்? சோதிப்பார், ஊழியக்காரங்களை. இன்னொரு பக்கம் விசுவாசிகளை உங்களையும் என்ன பண்ண மாட்டார்? விட்டுற மாட்டார். உங்களையும் கர்த்தர் என்ன பண்ணுவார்? சோதிப்பாருங்க. பொறுமையாக இருக்கிறீங்களா? நிதானமாக இருக்கிறீங்களா? பொறுத்துக்கிறீங்களா? அதெல்லாம் கர்த்தர் பார்ப்பார். சிலருக்கு பொறுமை நிதானமே கிடையாது. பொறுமை நிதானம் எந்த அளவுக்கு இல்லைன்றதை நான் சொல்கிறேன், கொஞ்சம் கேளுங்க. ஆசீர்வாதம் சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரங்க ஆகும்? கடைசியாக என் ஆத்மாவை சொல்லி ஆசீர்வாதம் சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? 5 நிமிஷம் ஆகும் மாஸ்டர்? 5 நிமிஷம் ஆகுமா தம்பி? 1 நிமிஷம் தான் ஆகுமா? ரொம்ப நான் மெதுவாகவே சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா கூட 5 நிமிஷம் ஆகுமா? 2 நிமிஷம் ஆகுமா? அதுக்குள்ளே சிலர் வெளியே போயிடுவாங்க. எதுக்குள்ள? இந்த ஆசீர்வாதம் சொல்கிறதுக்குள்ளே என்ன அவசரம்? என்ன குடி முழுகி போக போகுது? எதுக்கு வெளியே போகணும்? அவ்வளோ அவசரப்படுற மக்கள். வெறும் அவசர குடுக்கைகள் நிறைய இருக்குது. என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். அவசரப்படுறவங்களுக்கு பேர் என்ன? அவசர குடுக்கைகள். இந்த அவசர குடுக்கைகளை வச்சு என்ன பண்ணுறது கர்த்தர்? அதை சொல்கிறாரு, மோசே சீக்கிரமாக போ, நீ தான் பொறுமையாக இருக்கிற. நீ கூட்டிகிட்டு வந்ததுங்கெல்லாம் என்ன பண்ணுதுங்க? ஒன்றும் பொறுமையாகவே இருக்க மாட்டேங்குதுங்க. எல்லாம் அவசரப்பட்டு அதுக்குள்ளே ஒரு விக்கிரகத்தை என்ன பண்ணிட்டாங்க? உண்டாக்கி விட்டுட்டாங்க. போப்பா, போய் என்ன பண்ணு, அவங்கள ஒழுங்குபடுத்து, இல்லைன்னா என்னை விட்டுறேன், நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குறேன். அதாவது ஆண்டவருக்கு புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அளவுக்கு அவருக்கு டென்ஷன் ஆகிப்போச்சு. எத்தனை வருஷம்? ஆபிரகாம் காலத்திலிருந்து யாக்கோபுக்கு பிறகு 430 வருஷம் அடிமைத்தனம். கிட்டத்தட்ட ஒரு 700-800 ஆண்டு விஷயத்தை போட்டோம், விடுப்பா, எல்லாத்தையும் சாவடிச்சுட்டு புதுசாக தொடங்குறேன் நான். எப்படி இருக்குங்க அன்பானவர்களே? நீங்கள் ரொம்ப நேரத்தில் கடவுளுடைய காரியத்தில் பொறுமையாக இருங்க. கடவுள் செய்கிற வரைக்கும் பொறுமையாக இருங்க. கடவுள் கொடுக்குற வரைக்கும் பொறுமையாக இருங்க. கடவுள் ஆசீர்வதிக்கிற வரைக்கும் பொறுமையாக இருங்க. கடவுள் உங்களை நடத்துகிற வரைக்கும் பொறுமையாக இருங்க. காரியங்களை புரிஞ்சுக்குங்க. பொறுமை ரொம்ப
நமக்கு தேவை. பொறுமை இல்லாமல் நம்ம அவசரப்படக்கூடாது. நான் திரும்பி மலையிலிருந்து இறங்கினேன். மலையில் அக்கினி பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. உடன்படிக்கையின் 2 கற்பலகை என் கையில் இருக்கிறது. நான் பார்த்தபோது, நீங்கள் தேவனாய் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்து வார்ப்பிக்கப்பட்ட கன்றுக்குட்டியை உங்களுக்கு உண்டாக்கி கர்த்தர் உங்களுக்கு விதித்த வழியை சீக்கிரமாய் விட்டு விலகினதை கண்டேன். அப்பொழுது நான் 2 கைகள் இருந்த அந்த 2 கற்பலை ஓங்கி எறிந்து அவைகளை உங்கள் கண்களுக்கு முன்பாக உடைத்து போட்டேன். முதல்ல மோசேயினுடைய பலனை பற்றி நான் யோசித்தேன். 40 நாள் சாப்பிடாமல் உட்கார்ந்துருக்கிற அளவுக்கு மனுஷனுக்கு என்ன இருக்கு? பலம் இருக்கு. கடவுள் அந்த மாதிரி பலம் கொடுத்தாருன்னா வருஷம் 40 நாள் நான் கூட சாப்பிடாமல் உட்காந்துருவேன். அந்த பலத்தை தான் கர்த்தர்கிட்ட கேட்குறேன் நான். அல்லேலூயா! எவ்வளோ பலசாலி, எவ்வளோ பெரிய பராக்கிரமசாலி. எகிப்தில் சாப்பிட்ட சாப்பாட்டெல்லாம் இந்த பலம்லாம் இப்போ தான் தெரியுது பாருங்க. அந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட்ருக்காரு மனுஷன் எகிப்தில். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி சாப்பாடு சாப்பிட்டு பலமாக இருக்கிறாரு. இப்போ பார்க்குறாரு. பார்த்தா இவங்க எல்லாரும் கண்ணுக்குட்டியை ஆராதனை பண்ணிக்கிட்டு கண்ணுக்குட்டிக்கு பின்னால் போயிட்டு எல்லாம் கண்ணுக்குட்டியை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு கடுங்கோபம் வந்துச்சு. என்ன வந்துச்சு அவருக்கு? எனக்கு கடுமையான கோபம் வந்துச்சு. என் கைகளில் இருந்த 2 கற்பலகைகளையும் ஓங்கி எரிஞ்சு உடைச்சிட்டேன் நான். எதையே உடைச்சிட்டாரு? கர்த்தருடைய பிரமாணங்களையே என்ன பண்ணிட்டாரு மோசே. அது கூட மறந்துருச்சு. ரொம்ப கோபம் வந்துருச்சுங்க. ரொம்ப. இந்த கோபக்காரனை கர்த்தர் சாந்த குணமுள்ள மோசேங்கிறார். போட்டு உடைச்சாரு. அந்த அந்த இடம் எப்படி இருந்திருக்கோன்னு யோசித்து பாருங்க. 40 நாள் காத்திருந்து கர்த்தர் கையால் எழுதி கொடுத்த கற்பலகை அதை போட்டு உடைச்சிட்டார. மொத்தமாக உடைச்சிட்டாரு மனுஷன். அந்த அளவுக்கு அந்த மனுஷனுக்கு கோபம் வந்துருச்சு. அன்பானவர்களே, நீங்கள் செய்யறதுனால உங்களுடைய வாழ்க்கையினால உங்கள் போதகரை கோபப்படுத்தாதீர்கள். ஒரே வார்த்தையில் நான் சொல்ல வேண்டுமானால், உங்கள் வாழ்க்கையினால், உங்களுடைய சுபாவத்தினால், உங்களுடைய நடவடிக்கைகளினால் உங்கள் போதகரை நீங்கள் கோபப்படுத்தாதீர்கள். அவங்க அதானே செஞ்சாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை செஞ்சுட்டு அவங்க கூலாக தான் இருக்கிறாங்க. அவங்க எப்படி இருக்கிறாங்க? கூலாக இருக்கிறாங்க. சில நேரங்களில் சிலர் கல்யாணத்தை பற்றி பேசுவாங்க என்கிட்ட. வாங்க வாங்க கல்யாணம் பண்ணலாம் வாங்க, டேட்டு கேட்பாங்க. சரி நான் கொடுக்குறேன் வாங்க. அப்புறம் சிலர் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? அவங்களே பத்திரிக்கை போட்டு யார் பேர் வேணாலும் அவங்களுக்கு தோன்ற பேரெல்லாம் போட்டு பத்திரிக்கை கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்து கல்யாணத்துக்கு வாங்கினா நான் கல்யாணத்துக்கு வர கெஸ்ட்டாக நான் தாங்க கல்யாணத்தையே நடத்த வேண்டிய பாஸ்டரு. என்ன நிஷோக், உன் கல்யாணத்தை நடத்த வேண்டிய பாஸ்டருக்கு நீ அவர்கிட்டயே டேட்டு வாங்காமல் அவர்கிட்டயே கொண்டு வந்து கார்டை கொடுத்தா அது என்ன மரியாதை, என்ன முறை? நிறைய பேருக்கு தெரியாதுங்க. நிறைய பேர் அவங்களுடைய புரிதல் ரொம்ப குறைச்சல். அப்போ உங்களுடைய செயல்களால் நீங்கள் போதகரை என்ன பண்ணுறீங்க? வருத்தப்படுத்துறீங்க, கோவப்படுத்துறீங்க. அப்புறம் கோவப்பட்டாருன்னு வச்சுங்களேன், பாஸ்டர் கோவப்பட்டாரு, பாஸ்டர் கோவப்பட்டாரு. கொஞ்சவா செய்வார் கோவப்படாமல்? 2 போடாமல் விட்டாருன்னு நினச்சிக்கணும். நீங்கள் கொஞ்சிக்கிட்டு இருப்பாங்களா கோவப்படாமல்? மோசே அப்படித்தானே ஆயிட்டாரு. கோவம் வந்துச்சுல்ல, கற்பலையில் உடைச்சில போட்டார். உடைச்சி போட்டது மட்டுமா? கர்த்தர் பக்கமாக நிற்கிறவங்க யார் வாங்கன்னு கூப்பிட்டார்ல. லேவியர்கள் நின்னாங்க. யாருன்னு பார்க்காம போய் கொல்லுங்க அப்படின்னாரு. 3000 பேர் அன்னைக்கு செத்து போனாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? மோசே கோவம் வந்துச்சா? மோசே கொலையே பண்ணுற அளவுக்கு கோவம் வந்துச்சா? எகிப்தில் ஒருத்தனை கொண்டதை நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். இங்கே கற்பலகையை வாங்கிட்டு வந்தாரு, அன்னைக்கு எத்தனை பேரை கொண்டாரு மோசே? 3000 பேரை கொண்டாருங்க. அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? போதகர்னா ஒரு கோபமே வராது. நான் பொம்மையாங்க கோபம் வராமல் இருக்கிறதுக்கு? இல்லை ரோபோவா? இல்லை உணர்ச்சி இல்லாத மனிதனா?
போதகர்னா அவரும் மனுஷன் தானே. மோசே கோவம் தூக்கி எரிஞ்சிட்டார். கர்த்தரை கோபப்படுத்துவதற்கு நீங்கள் அவருடைய சமூகத்தில் பொல்லாப்பு செய்து நடப்பித்த சகல பாவங்கள் நிமித்தமோ நான் கர்த்தருக்கு முன்பாக முன்போல இரவும் பகல 40 நாள் விழுந்து கிடந்தேன். நான் அப்பம் புசிக்கவும் இல்லை, தண்ணீர் குடிக்கவும் இல்லை. முன்னால் போகும்போது ரெடியாக போகல. இப்போ மறுபடியும் எப்படி தான் போகிறாரு? ரெடியாக தான் போகிறாரு. 2வது முறையும் போய் என்ன பண்ணுறாரு? 40 நாள் தண்ணி குடிக்காம சாப்பிடாம உட்காந்துக்கிட்டு இருக்க உபவாசம். ஒரே உபவாசம். இந்த மனுஷனை கேட்டிங்கன்னா சொல்லுவார், என் வாழ்க்கையே என்னவாச்சு, இந்த ஜனங்களால் படாத பாடா போச்சுங்க. எத்தனை உபவாசம், எவ்வளோ உபவாசம், எத்தனை 40 நாள் உபவாசம். நான் போய் என்ன பண்ண, முன்பு போல விழுந்து கிடந்தேன். அந்த வார்த்தையை கவனிங்க. என்ன பண்ண? விழுந்து, ஆண்டவரே என்னப்பா பண்ணுறது, என்ன செய்ய, அப்படி நடந்துக்கிட்டாங்க, அதுக்காக என்ன பண்ண முடியும், எனக்கு கற்பனைகளை கொடுங்க, கற்பலகைகளை கொடுங்க, நான் என்னையா செய்ய அப்படின்னு விழுந்துட்டேன், கிடந்தேன். கர்த்தர் உங்களை அழிக்க உங்கள் மேல் கொண்டிருந்த கோபத்திற்கும் உக்கிரத்திற்கும் பயந்திருந்தேன். கர்த்தர் அந்த முறையும் என் மன்றாட்டை, எவ்வளோ பெரிய மனுஷனாக இருந்திருப்பார்ல அவர். மன்றாடுறார் கர்த்தர்கிட்ட. உங்கள் பாவ கிரியை, அந்த கிரியையாகி அந்த கன்றுக்குட்டியை நான் எடுத்து அக்கினியில் எரித்து அதை நொறுக்கி ஆற்றுல என்ன பண்ணிட்டேன், போட்டுட்டேன். ஆரோனையும் அழிக்க சித்தமாக இருந்தாராம் பாருங்க. அதுக்காக ஜெபம் பண்ணங்கிறார். அதான முக்கியம். ஆரோனு மேலே எனக்கு என்ன வந்துருச்சு, கோபம் வந்துருச்சு கர்த்தருக்கு. ஆரோனை கூட அழிக்கிறதுக்கு கர்த்தர் இருந்தார். ஆனால் எந்த நல்ல ஊழியர்களும் தன் ஜனங்கள் மீது எந்த வகையிலும் வருத்தத்தையோ வேதனையோ வச்சுக்கிட்டு அவங்க அழிஞ்சு போகிறத விரும்புகிறவங்களே இல்லை. அவங்கள ஆசீர்வதிக்கிறவங்க, அவங்களுக்காக ஜெபிக்கிறவங்க. அன்பானவர்களே, இந்த சபையை விட்டு போனவங்களுக்காக கூட நான் ஜெபம் பண்ணுவேன், சந்தோஷமாக ஜெபம் பண்ணுவேன். அது எனக்கு வருத்தம் இல்லை, பரவாயில்ல, எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும், கர்த்தர் பிள்ளைகளாக இருக்கட்டும். கர்த்தர் நம்ம கூட யார் யார் இருக்கணும்னு நினச்சாரோ அவங்கெல்லாம் நிச்சயமாக நம்ம கூட தான் என்ன பண்ணுவாங்க, நம்ம என்ன தான் செஞ்சாலும் நம்ம கூட இருப்பாங்க. ஆனால் ஓடி போகிறவங்கள தடுக்க முடியுமா? அவங்க ஓடிக்கிட்டே தான் இருப்பாங்க. இங்கே இல்லைன்னா இன்னொரு இடத்துக்கு ஓடுவாங்க. அவங்களுக்கு பேச தெரியாது, நடந்துக்க தெரியாது, ஒற்றுமையாக இருக்க தெரியாது. இவர் கர்த்தர் சமூகத்தில் போய் அழுது ஜெபம் பண்ணி அந்த கன்று குட்டியை எரிக்கிறதுலேயே குறிக்கோளாக இருக்கிறார், அதை நொறுக்கிறதுலேயே குறிக்கோளாக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய குறிக்கோள் இருக்கணும். நமக்கும் கர்த்தருக்கு நடுவில் ஏதாவது கண்ணுக்குட்டி இருந்துச்சுன்னா அதை அழித்து ஒழித்து அதை நாசமாக்கிட்டு தான் அடுத்த வேலையை பார்க்கணும். கர்த்தருக்கும் நமக்கும் நடுவில் எந்த கண்ணுக்குட்டியும் என்ன பண்ண வேணாம், இருக்க கூடாதுங்க, வேணாங்க, வச்சுக்க கூடாதுங்க. அந்த கன்றுக்குட்டிகள் எல்லாம் கர்த்தருக்கு அருவருப்பானது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அருவருக்கிற எந்த காரியம் உங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் அதை உடைச்சி தூளாக்கி அதை ஆற்றுல கரைச்சிடணும். அப்போ தான் அது மறுபடியும் உருவெடுத்து வராது. அவருக்கு நம்பிக்கை என்ன, உடைச்சி போட்டால் போதாதா? உடைச்சா கூட மறுபடியும் இஸ்ரவேலன் எவனாவது அதை எடுத்து என்ன பண்ணிடுவான், ஒட்டி கிட்டி கண்ணுக்குட்டியை நிற்க வச்சிருவான். அவருக்கு தெரியும், உடைச்சி தூளாக்கி அரைச்சி எங்கே கரைச்சிட்டாரு. அப்பா அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது கர்த்தருக்கு பிடிக்காத எந்த காரியத்தையும் நம்ம உடைச்சி தூளாக்கி கரைச்சி அதை தண்ணியிலேயே கரைச்சி இனி அதுக்கு உயிரே வராதபடிக்கு அதை கொண்டு போட்டுருணுங்கிறார் கர்த்தர். அல்லேலூயா. எவ்வளோ வைராக்கியமாக இருக்கணும் பாருங்க. நீங்கள் எப்படி இருக்கணும் சொல்லுங்க? வைராக்கியமாக இருக்கணும். சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. வைராக்கியமாக இருக்கணும். கர்த்தருக்காக வைராக்கியமாக நிற்கணும். கர்த்தருடைய காரியங்களில் வைராக்கியமாக இருக்கணும். கர்த்தருக்கு எடுத்த எந்த ஒரு விஷயத்திலும் வைராக்கியம் ரொம்ப முக்கியம். உடைக்க வேண்டியதை உடைச்சி, நொறுக்க வேண்டியதை நொறுக்கி, தூளாக்க வேண்டியதை தூளாக்கி, கரைக்க வேண்டியதை கரைச்சி தண்ணியில் போடு, ஓடிப்போ. என் கண்ணு முன்னாலேயே இருக்கக்கூடாது. அது ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தான் ஆண்டவர் பார்ப்பாரு மகன். அதனால தாங்க ஆண்டவருக்கு மோசையை ரொம்ப பிடிச்சிருந்தது. மோசே கொஞ்சம் கூட இரக்கம் உள்ள மனுஷனே கிடையாது. இரக்கம் இல்லாமல் அழிச்சார் அதை. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை.
இது உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு பாடமாக இருக்கட்டும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ளுங்கள். என் வாழ்க்கையில் நான் உடைத்து நொறுக்கி இல்லை சாம்பலாக்கி அழித்து அதெல்லாம் தூளாக்கி கரைச்சி ஆற்றுல கரைஞ்சி ஓடுற மாதிரி தான் பண்ணுவேன். நான் ஒரு தேவனுடைய மனுஷன். நான் ஒரு நாள் என் வாழ்க்கையில் எந்த காரியத்தையும் வச்சிருக்க மாட்டேன். கர்த்தருக்கு பிரியம் இல்லாத கர்த்தருக்காக நான் ஒரு வைராக்கியமாக இருப்பேன். நான் எப்படி இருப்பேன்? வைராக்கியமாக இருப்பேன். ஆண்டவருக்காக நான் வைராக்கியமாக இருப்பேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வைராக்கியம். வைராக்கியத்தில் பினகாசை படிக்கிறீங்க பைபிளில். அங்கே ஜனங்க எல்லாரும் பாளையத்தில் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு இஸ்ரவேல் மனுஷன் அந்த ஒரு மோவாபிய ஸ்திரீயோட தவறாக நடந்துக்கிட்டு இருக்கிற வேளையில் அப்படியே ஈட்டியில் ஒரே குத்தி அவங்கள கொல்றாங்க. கர்த்தர் அந்த வைராக்கியத்தை பார்த்து என்ன சொல்கிறார் தெரியுமா? அவன் கொலை பண்ணான்னு சொல்லலை, எனக்காக பக்தி வைராக்கியம் காட்டினான். இவன் வைராக்கியம் வேணுங்க. பாவத்தெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது. வைராக்கியம் வேணும். பாவம் பாவம்தான், தப்பு தான், அருவருப்பு தான். அந்த அருவருப்புக்கு எதிராக நமக்கு என்ன இருக்கணும்? வைராக்கியம் இருக்கணும். 40 நாள் போய் விழுந்து கிடந்தாரு, மறுபடியும் அந்த வைராக்கியம் இல்லையா? கர்த்தர் சமூகத்தில் போய் அப்படியே விழுந்து அழுதாரு, கதர்னாரு, இந்த ஜனங்களை அழிச்சிடாதீங்க. எவ்வளோ பெரிய வைராக்கியம் அந்த மனுஷனுக்கு இருந்துச்சு. இந்த ஜனங்க முக்கியமானவங்க, நீங்க கூட்டிட்டு வந்த ஜனங்க, இவங்களை அழிச்சிட்டீங்கன்னா எகிப்தியரோ மற்ற ஜனங்களும் என்ன சொல்லுவாங்கன்னா, கர்த்தர் இவங்களுக்கு நல்ல தேசத்தை கொடுப்பேன்னு கூட்டிட்டு போயிட்டு அழிச்சிட்டாரு. இது ஒரு கெட்ட முன் உதாரணமா ஆயிடும் ஆண்டவரே. அதனால் நீங்க இவங்களை அழிச்சிடாதீங்க, தயவா இருங்க, இவங்களை அழிச்சு போட்டுறாதீங்கப்பா, இவங்களுக்கு இரக்கம் காட்டுங்க. எப்படி மன்றாடினார் பார்த்தீங்களா அந்த மனுஷன்? என்னை கேட்கிற அன்பானவர்களே, நம்முடைய தேவன் எவ்வளவு நல்லவர் பார்த்தீங்களா? அருமையான தேவன் நம்முடைய தேவன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் கனம் உண்டாவதாக. தேவன் நம்முடைய மன்றாட்டை கேட்பார். நாம் மன்றாடுவதை தேவன் பார்ப்பார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வைராக்கியத்தை, ஊழியத்தில் ஒரு வைராக்கியம் வேணும். கர்த்தர் உன் கையில் சின்ன ஊழியமாக கொடுத்துருந்தா கூட வைராக்கியமாக செய்யணும். வைராக்கியமாக செய்யணும். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவேன், வைராக்கியம் வேணும். சபைக்கு வர்றதில் உபவாசம் பண்ணுறதுல ஒரு வைராக்கியம் வேணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில நேரம் உபவாசம் இருக்கும்போது தான் சில சொல்லுவாங்க, ஒரு வாழைப்பழம் தான் பரவாயில்ல சாப்பிடுங்க அப்படின்வாங்க. ஒரு வாழைப்பழம் தான் பரவாயில்ல, என்ன பண்ணுங்க, ஒன்றும் பண்ணாது, அது உபவாசத்தெல்லாம் கெடுக்காது, ஒரு வாழைப்பழம் தானே சாப்பிடுங்க அப்படிம்பாங்க. அது என்ன வாழைப்பழ உபவாசம்? வாழைப்பழ உபவாசம்னு ஒன்று இருக்குதா? சிலர் ஒரு வடை தானே, அது ஒன்றும் பண்ண சாப்பிட்டு உபவாசனுங்க. வடை உபவாசமா? அது வடை, அடை, பாயசம், வாழைப்பழம் இதெல்லாம் உபவாசம் கிடையாது. உபவாசம்னா என்ன பண்ணணும்? தண்ணி குடிக்கணும், ஒரு டம்ளரு ஏதாவது காஃபி குடிக்கணும், அவ்வளோதான். சும்மா உபவாசம் நீ போட்டு வாழைப்பழம் சாப்பிட்டேன், வடை சாப்பிட்டேன், பாயசம் சாப்பிட்டேன், அதுக்கு பேர் உபவாசமா? வைராக்கியம் வேணாம் நமக்கு. வடை பாயசம் சாப்பிட்றதுக்கு பேராங்க உபவாசம்? உபவாசம்னா உபவாசம்தான். எனக்கு ஞாயிற்றுக்கிழமை வழக்கமாக ஒரு தோசை சாப்பிடுவேண்ணா. தோசையை தம்பி வாங்கி வச்சுட்டாரு. எனக்கும் ஞாபகம் இல்லாமல் தோசையை பிரித்து 2 வாய் தோசை உள்ளே போயிடுச்சு. சிஸ்டரை பார்த்து கேட்டேன், நான் உபவாசம் தானே. சிஸ்டர் கூட சொன்னாங்க, இன்னைக்கு சண்டே தானே, கர்த்தர் மன்னிப்பார், பரவாயில்ல. சேச்சே, உபவாசம்னு சொல்லிட்டு கர்த்தர் மன்னிப்பாருன்னெல்லாம் பேசக்கூடாது. தோசை எடு முதல்ல. உடனே அங்கேயே கையை கழுவிட்டேன். உபவாசம்னா உபவாசம்தான். அதில் என்ன கர்த்தர் மன்னிப்பார் மறப்பாரெல்லாம் பேசுறது அதெல்லாம் கிடையாது. உபவாசம் இல்லைன்னா இல்லை, அது வேற. உபவாசம்னா உபவாசம், உபவாசம் இல்லைன்னா இல்லை. அது 2 கட்டம் உபவாசம். என்னது? அடுப்பில் நான் வேலை செஞ்சேன், அப்படியே கொஞ்சம் சாப்பிட்டுட்டேன், ஆனால் கொஞ்சம் உபவாசம் இருக்கிறேன். அதை நான் பாதி சாப்பிட்டு பாதி உபவாசமா? சிலர் இருக்காங்க, பாதி சாப்பிடுவாங்க பாதி உபவாசம் இருப்பாங்க. அது அறவயிறு உபவாசமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியெல்லாம் கிடையாது. ஒரு வேளை தானே உபவாசிக்க போகிறோம், இன்னும் செத்தா போயிட போகிறோம் அப்படி கேட்கணும் மனசில். நம்ம பரவாயில்ல,
அப்படியே செத்தா கூட உபவாசத்தில் செத்தங்கிற நல்ல பேராவது கிடைக்கட்டும் எனக்கு. வேற எந்த பேரும் தான் கிடைக்கல எனக்கு. இந்த பாஸ்டர் உபவாசம் இருந்து என்ன பண்ணிட்டாரு, செத்து போயிட்டாரு. யாருன்னா ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அப்படியே பரலோகத்துக்கு போயிட்டு இருப்போம்ல நம்ம. கர்த்தர் பாப்பார், மானே உபவாசத்தோடய பரலோகத்துக்கு வந்துட்டியாப்பா அப்படின்னு அவரும் சந்தோஷப்படுவார்ல. அதனால இனி வைராக்கியம் வேணுங்க வாழ்க்கையில். பைபிள் படிக்கிறதுல, ஜெபம் பண்ணுறதுல. நம்ம வைராக்கியத்தை கெடுக்கிறதுக்குன்னே நிறைய ஏஜென்ட்டுகளை சாத்தான் வச்சுருக்கான். அவங்க வந்து சொல்லுவாங்க, இதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் தப்பு இல்லை, அதெல்லாம் தப்பு இல்லை, இதெல்லாம் கர்த்தர் பெருசாக தப்பாக நினைக்க மாட்டார், அதெல்லாம் நினைக்க மாட்டார். நீங்கள் சொல்லுங்கள், அவர் நினைக்கிறாரா இல்லையா? நான் நினைக்கிறேன்ப்பா தப்பா. நீ ஏன் அவரை கூப்பிடுற எல்லாத்துக்கும்? என்ன கேளு, நான் இதை தப்பாக நினைக்கிறேன், என்னை விட்டுரு. அவர் நினைக்க மாட்டாருன்னு என்னமோ இவர் போய் பார்த்துட்டு வந்த மாதிரி, அவர் பக்கத்து வீட்லேயே இவர் குடியிருந்த மாதிரி, அவர் தப்பாக நினைக்க மாட்டேன்னு இவர்கிட்ட சொல்லி அனுப்பின மாதிரி, நீ போய் சொல்லுப்பா, நான் தப்பாக நினைக்க மாட்டேன், சாப்பிட சொல்லு, நான் தப்பாக நினைக்க மாட்டேன், போயிட்டு வர சொல்லு, நான் தப்பாக நினைக்க மாட்டேன், பரவாயில்ல போயிட்டு ஒரு குவார்ட்டர் போட சொல்லு, நான் தப்பாலாம் நினைக்க மாட்டேன், போய் சொல்லுப்பா அப்படின்னு என்னமோ அவர் பக்கத்து வீட்டுக்காரர் மாதிரி இவர் வந்து நமக்கு ஏஜென்ட் மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பார். அதெல்லாம் ஒன்றும் கர்த்தர் தப்பாக நினைக்க மாட்டார். நீங்கள் என்ன ஏஜென்ட்டா? வைராக்கியம்னா வைராக்கியம் தான். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வைராக்கியமாக நம்ம இருந்தால் கர்த்தர் நமக்காக வைராக்கியமாக இருப்பார். எப்பெல்லாம் நாம் வைராக்கியமாக இருக்கிறோமோ அப்போல்லாம் ஆண்டவர் நமக்காக என்ன பண்ணுவார், வைராக்கியம் பாராட்டுவார். என் மகன் எனக்கு என்ன வைராக்கியமாக இருக்காங்க, என்ன வைராக்கியமாக இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. விக்டர் சாமிதாஸ் அங்கிள் சண்டே, 2வது சண்டே அவர் கரெக்டாக ஞாபகம் இருக்கும் போல் அவர் டெக்ஸ்ட் அனுப்புவார். தம்பி, ஐ வாட்ச் யுவர் சண்டே மார்னிங் 5 AM சர்வீஸ். அப்படி அவருடைய தொனியில் சொல்கிறேன் நான். ஐ வாட்ச் யுவர் சண்டே மார்னிங் 5 AM சர்வீஸ், இட் இஸ் பிளஸட் டு மீ அப்படின்னு போடுவார். ஐ எம் வெயிட்டிங் ஃபார் கம்யூனியன், ப்ளீஸ் சென்ட் பர்சன் அப்படின்னு ஒரு பெரிய டெக்ஸ்ட் போட்டு விட்டுருவார். கரெக்டாக காலையில் சர்வீஸ் முடிஞ்சவொடனே டெக்ஸ்ட். ஏங்க, அவர் படுக்கையில் படுத்துக்கிட்டு சர்வீஸ் கேட்டுக்கிட்டு இருக்கிறாரா, கம்யூனியன் வரணுமா இப்போ அவருக்கு? என்ன வைராக்கியம் பாருங்கள். நம்ம ஆள் வீட்லேயே இருந்துட்டு கம்யூனியன் எடுக்காம, கம்யூனியன் சண்டே தானே, அடுத்த மாதம் எடுத்துக்கலாம், அது என்ன பண்ணலாம்? அப்போ இந்த மாதம் கணக்கு என்ன வருது, அடுத்த மாதம் சம்பளம் வாங்கிக்கலாமா? இந்த மாதத்தை விட்டுடலாமா? இந்த மாதம் விட்டுடலாமா? அடுத்த மாதம் சம்பளம் வாங்கிக்கலாமா? இந்த வாரம் விட்டுடலாமா? அடுத்த வாரம் சம்பளம் வாங்கிக்கலாமா? அது எப்படி? அப்போ ஏன் திருவிருந்தை விட்டீங்க, அப்போ ஏன் ஆராதனையை விட்டீங்க? அது மட்டும் அடுத்த வாரம் பார்த்துக்கலாமா? சம்பளம் மட்டும் கரெக்டாக அந்தந்த வாரம் வேணுமா, அந்தந்த மாதம்? அப்போ வைராக்கியம் இருந்தே ஆகணும். ஹல்லேலூயா. வைராக்கியம் இல்லாதவங்க தான் ரொம்ப அபாயகரமானவங்க. அவங்கள வச்சு கர்த்தரால் ஒரு சின்ன வேலை கூட செய்ய முடியாது. வேஸ்ட். அவங்க ஒரே வார்த்தையில் சொல்லணுன்னா அவங்க என்னது, வேஸ்ட். வைராக்கியம் இல்லையா, நீ வேஸ்ட்டுப்பா. அதுதான் உண்மை. வைராக்கியம் இருக்குதா, உன்னால் கர்த்தருக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கும். ஹல்லேலூயா. எழுந்து நில்லுங்க, ஜெபம் பண்ணலாம். கர்த்தர் ஒரு மோசேயின் வைராக்கியத்தை நமக்கு கொடுப்பாராக. கர்த்தர் வைராக்கியம் உள்ளவருங்க. அந்த வைராக்கியத்தால் கர்த்தர் நம்மை நிரப்பி ஆசீர்வதிக்கட்டும். பரிசுத்தமுள்ள பரமபிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த வியாழக்கிழமை இந்த நாளில் இந்த அருமையான நேரத்தில் உங்கள் திருப்பாதத்தில் பணிஞ்சு ஜெபம் பண்ணுறோம். எங்களை தாழ்த்துறோம். வைராக்கியமான விசுவாசிகளா, வைராக்கியமான மக்களா கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கும்படி கெஞ்சி மன்றாடி கேட்குறோம். உங்கள் பொறுப்புள்ள கரங்களை எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறோம். தேவ கிருபை எங்களோடு இருக்கட்டும். சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தாரும். குடும்பங்களை ஆசீர்வதியும். மோசையை பற்றி நாங்கள் படித்தோம். எவ்வளோ வைராக்கியம், எவ்வளோ வைராக்கியம். வைராக்கியத்துக்கு அளவுண்டா சுவாமி? வைராக்கியமான இருக்க எங்களுக்கு கிருபை தாரும். குளிர்ந்து போன கிறிஸ்தவர்களாக அல்ல, பதத்து போன கிறிஸ்தவர்களாக அல்ல, அனல் நிறைந்த கிறிஸ்தவர்களாய், அக்கினி பற்றி எரிகிற கிறிஸ்தவர்களாய், வைராக்கியமான கிறிஸ்தவர்களாய் வாழ எங்களுக்கு உதவும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். பெரிய காரியம் செய்யுங்க. கிருபையில் எங்களை மூடி மறைச்சிக்குங்க. சாட்சியாக நிறுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. எல்லாரும் சொல்லுங்க, என் ஆத்துமாவே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு,
பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோட எல்லா பரிசுத்தவான்களோடு இயேசுவின் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார், நடத்துவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. ஆமென்.